ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு another யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது வந்து டிஎம்சி எக்ஸ்பிளைன்டு பார்ட் 3 in this topic about Serpentine hard mode loots and QG. வீடியோ லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே வாங்க இப்போ வந்து ஹார்ட் மோடு பற்றி வந்து ஃபஸ்ட்டு பார்த்து தரலாம். ஓகே, நம்ம வந்து ஹார்ட் மோடுக்கு முதல்ல மாற்றிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹார்ட் மோடில் வந்து நம்ம வந்து சோலோ போக முடியாது, ஸ்குவாட் மோடு தான் முடியும். அதனால் ஒரு நல்ல ஸ்குவாடாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லூடோ பார்த்துடலாம். இல்லை இது ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு வந்து ஹார்டுக்குன்னு தனியாக லூடோ இருக்குது. இதுக்கு வந்து எல்லாம் பேண்டில் இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ப்ளூ கலரை தவிர நார்மலாக தவிர நம்ம எபிக், லெஜெண்டரி, அப்புறம் மித்திக், அவங்கள்ட்ட மித்திக் இருந்துச்சா எல்லாம் வச்சுட்டு போகலாம். ஏன்னா ப்ளூ கலர் மட்டும் வச்சுக்கூடாது. இப்படின்னா என்கிட்ட இத்தனை எபிக் இருக்குது. வந்து லாங் ரேஞ்சுக்கு வந்து AK-47 எப்பிக்கு. அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்சுன்னு வச்சுட்டு போனோம். ஏன்னா புல்லட் அப்புறம் ரெண்டுமே லாங் ரேஞ்ச் வச்சுன்னா புல்லட் காலியாகிடும். அதனால் ரெண்டுமே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பைசனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அதே மாதிரி வெஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே வெஸ்ட்டு 1 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன வேணால் வாங்கிக்கலாம். 3னா ஃபுல் பாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேணால் வாங்கி வச்சுக்கலாம். என்கிட்ட இப்போ வெஸ்ட்டு 1 இருக்குது, 4K இருக்குது. காசு செலவு பண்ணலாம் இதெல்லாம் வச்சுருக்கேன். சரி, அடுத்து வந்து பேக். அதுவும் வந்து நான் உங்கள்கிட்ட மித்திக்கு வந்து அன்லாக் ஆகலை. ஏன்னா ட்ரெஸ்ட் ரோல் வந்து நம்ம கடையில் வாங்க தான் ட்ரெஸ்ட் ரோல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது வாங்கியாச்சு பேக் எப்பிக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு போயிடலாம். நம்ம ஆர்மர் இது போதும். அதுக்கப்புறம் மொலட்டோ எதுக்குன்னா, நம்ம வந்து இன்கேஸ் நம்ம QG ஹண்ட் பண்ண போகிறோன்னா தேவைப்படும். ஓகே, மற்றதெல்லாம் எடுத்து தச்சான்ட்டு எதுக்கும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா செல்ஃப் ரிவைவ் கிட்டும் கேஸ் மாஸ்க் வச்சுக்கலாம். என்கிட்ட செல்ஃப் ரிவைவ் கிட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நான் ரெண்டுமே எடுத்துகிட்டு போகல. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வால்ட்டு தான் திறக்க போகிறோம். இவனை பிடிச்சி அடித்தேன் இப்போ தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் 2 வால்ட் இருக்கும். அது வந்து ஒரு விஐபி வால்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்மால் வால்ட்டு, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லாக்கு. இதை சுற்றி வந்து நம்ம முடித்தோன்னா ஓகே 2 கிடச்சிருச்சு, 2 மித்திக்கு. அதுக்கப்புறம் இது ஓகே ஒரு கீ கிடச்சிருக்கு. இனிமேல் வந்துட்டாங்க. நம்ம வந்து அப்புறம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி காட்டுறேன். சரி, குடுன்னு ஓடிடுவோம் இங்கேருந்து அடிக்கிறதுக்கு இல்லையும். ஏன்டா சொல்லி மூலம் அதுக்குள்ளே அடிப்பீங்களாடா. ஏங்க இவன் எப்போ வந்தான்? சரி, சூப்பர், செம்ம பேக்கப்பு. நம்ம டீம்மேட் வந்து அவனை அடிச்சுட்டு நம்மளை வந்து காப்பாற்றுறா. ஆமாம், செம்ம பேக்கப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை அடித்தவன் வந்து ஒரு QG. அடாடா, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்பான்னு தெரியுது. நாங்கள் அண்டர் விட்டு பொறுக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன். இது வந்து லெஃப்ட்டு கீ. சூப்பர். அடுத்து வந்து ஷிஃப்ட்டு கீ. இது வந்து ஷிஃப்ட்டு. ஓகே, நம்ம வந்து அடுத்து வந்து QG. மேப்பில் பார்த்திங்கன்னா கொரோனா ஷிப்பில் கொஸ்டின் மார்க் இருக்கும். அங்கே தான் இருப்பான். ஷிப்பில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 2 ஸ்பான் பாயிண்ட்லேயும் அங்கிட்டு ஒன்று லெஃப்ட் இருப்பான், ரைட்டில் இருப்பான். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு லேண்ட்ரன் பிளேயர் தான். அவரோட இங்கிலீஷ்லேயே பேசிட்டு வந்து நான் டிஃபென்ஸில் இருந்துக்கிறேன், நீங்கள் அட்டாக் போங்கன்ட்டேன். யாரா அடிக்கிறான் டேய். சரி, அவர் அட்டாக்கிங் போகிறாரு. நான் கரெக்டாக டிஃபென்ஸ்னால மோனட்டோ இதுக்கு தான் தேவை. அங்கே பாருங்கள், குடுன்னு ஒரே அங்கே பாருங்கள். கரெக்டாக நம்ம பாத்தில் போட்டோன்னா நின்றுவான். நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒருத்தர் வந்து நெருப்பு போட்டுகிட்டே இருக்கணும், இன்னொருத்தர் வந்து அவர் மாதிரி அடிச்சிடுவார். நம்ம வந்து அவரை வந்து லூட் பொறுக்கிற வரைக்கும் டிஃபென்ஸ்னால நம்ம வந்து கில் எடுத்து நம்ம பார்த்துக்கணும், அவர் அடிக்காமல். ஏன்னா இந்த ஹோல் மேப்புக்கே அந்த கேஸ் எடுத்தவங்களோட லொக்கேஷன் தெரியும். அதனால் நான் தான் டிஃபென்ஸ் நல்லா பார்ப்பேன். அதனால தான் வந்து நான் டிஃபென்ஸுக்கு போய்க்கிறேன்ட்டேன். அவர் போகிறாரு. சொன்ன மாதிரியே 2 பேர். அது பாட்டில் பிளேயர்ஸ், ரியல் பிளேயர்ஸ் தான். சரி, போயிட்டு அவர் ஒருத்தரை நான் ஒருத்தனை அடிச்சிட்டேன். ஆனால் இப்போ வந்து நம்ம லூட் அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து குறிக்கோளாக இருக்கணும். நம்ம வந்து பீச் ஏரியா வந்துட்டோம். பீச் ஏரியா போனோம்னா ஹெலிகாப்டர் கூப்பிட்டாச்சு, அது வந்துருச்சு. நம்ம வந்து கடைசி வரைக்கும் நிறைய பேர் வருவாங்க. நம்மளாம் வந்து பார்த்து டிஃபென்ஸில் இருக்கணும். ஒரு வழியாக எக்ஸ்ஃபில் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் அந்த QG கிரேட்டை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்ஸ் கிடைக்கணுன்றது கிடையாது. நீங்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அடித்தனால உங்களுக்கும் உங்கள் டீமில் யாரெல்லாம் வந்துடுறாங்களோ அவங்களோட எக்ஸ்ட்ராக்ட் ஆன அப்புறம் உங்கள் மெயில் பாக்ஸுக்கு வந்து உங்கள் டீமுக்கே ஒன்று கிடச்சிரும். நீங்கள் வேர் ஹவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே தள்ளினீங்கன்னா அது QG கிரேட் இருக்கும். அதை நீங்கள் மோர் தான் கொடுக்கணும், ஓப்பன் கொடுத்துடக்கூடாது. மோர் கிளிக் பண்ணி ரைட் சைடு உள்ள அந்த ப்ளூ கிரேட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு திரும்பி போயிட்டு இப்போ அகைன் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்கணும். இப்போ ஓப்பன் கொடுத்திங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து கன் கொடுத்துட்டாங்க, இல்லைனா ஸ்டோன் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். ஓகே, எனக்கு ஃபெனிக் கன் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஓகே, அதுக்கப்புறம் எகெயின் நான் ஒரு தடவை போய் QG அடித்து கிரேட் எடுத்துகிட்டு வந்தேன்.
அதில் வந்து திரும்பியும் வந்து மோர் கொடுத்து ரைட் சைடு வந்து ப்ளூ கிரேட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஓப்பன் கொடுக்குவோம். இப்போ ஓப்பன் கொடுத்திங்கன்னா இதாட்டி என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டோன் 4 ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஆனால் எதுக்குள்ள ஸ்டோன் தெரியல. இருங்க, அதையும் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெப்பன்ஸ் பார்த்துடலாம். கேலரிக்குள்ளே போய்ட்டு கேட்டலாக்குள்ளே போனீங்கன்னா கன்சியூமர் ஸ்கின் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ப்ளூ பிரிண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ் இருக்கும். இதெல்லாம் அதே கிரேட்டில் தான் கிடைக்கும். அதே மாதிரி பிரிண்ட்டும் கிடச்சிரும் டேரெக்டாக. இப்போ வந்து நமக்கு ஃபெனிக் கிடச்சிருக்கு. இந்த ஃபெனிக் தான் கொஞ்சம் நல்லா ஓகே யூனிக்காக தான், எல்லா கன்ஸும் நல்லா யூனிக்காக தான் இருக்குது. அதே மாதிரி ஷூரிகேன் இது வந்து டேரெக்டாக கிடச்சிடாது, நீங்கள் ஷார்ட் கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் இவன் கியூஜி கட்டானா லெல்லி மரம் இதுவும் நீங்கள் ஷார்ட் கலெக்ட் பண்ணணும். இப்போ வாங்க இது அதுக்கு வந்து அந்த ஸ்டோன் தான் அந்த ஷார்ட்ஸு. இப்போ வந்தீங்கன்னா லூடோட்குள்ளே போய்ட்டு இன்வென்ட்ரிக்குள்ளே போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கும். ஓகேங்க, பார்த்தீங்க ஷார்ட் இருக்கா, இது வந்து கியூஜி ஷார்ட். இது வந்து நான் 5 வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து 120 கனெக்ட் பண்ணணும் கியூஜிக்கு மட்டும். இந்த வெப்பன்ஸ் இந்த கட்டானாக்கு வந்து 80 வேணும், 4 வச்சுருக்கேன். அதே மாதிரி ஷூரிகேனுக்கு ஒன்றுக்கு ஏற்ற ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி ஸ்டோன் இருக்கும். அதை நீங்கள் வந்து இன்வெர்ட்டர் போய் பார்த்துக்கோங்க என்ன கிடச்சிருக்குன்ட்டு. எனக்கு வந்து இப்போ ஷூரிகேன் கிடச்சிச்சு. ஓகே, அவ்வளோதான், இதோட இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே மற்ற பார்ட்ஸ்லாம் வரும், அதுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. ஓகே, இத்துடன் உங்களிருந்து விடை பெறுவது உங்கள் ஷேடி. டாட்டா, பை பாய்.